கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் ஒரு காலம். இந்நாட்களிலும் கூட சிலுவையை குறித்த அரிய ரகசியங்கள் அதிகமாக வேதாகமத்தில் இருக்கின்றது. இந்த நாட்களிலும் கூட ஜீவன் தரும் சிலுவை, த கிராஸ் கிவிங் லைஃப் என்ற ஒரு ஆவிக்குரிய தலைப்பிலே வேதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். சிலுவை மனுஷனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறது. அப்படியானால் மனுஷன் ஒரு ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்திருக்கிறான். ஏதேனில் மனிதன் அவனுடைய ஆவி மரித்து போனது. ஆகையினால் அவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது அனைத்து மனிதர்களையும் உள்ளடக்கியது. யூதர்களாக இருந்தாலும், அவர்கள் விருத்த சேதன முறையை கடைபிடித்தவர்களாக இருந்தாலும், ஆன்மீக ரீதியாக அவளுடைய ஆவி மரித்திருந்தது. புறஜாதிகள் அவரவருக்குரிய மத சடங்குகளை நடப்பித்து தங்கள் ஆவியின் மரணத்தில் நிலை கொண்டிருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் போலியாக கிறிஸ்துவ மத சடங்குகளை செய்கின்றவர்களும் தங்கள் ஆவியிலே மரித்திருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் கொடூர மரணத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. கொலேசையர் 2 அதிகாரம் 13 முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. நாம் பாவத்திலே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலே, அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய மாம்சத்திலும் பாவம் வாசம் செய்கிறது. அவர்கள் யூதர்களாக இருந்தாலும், புற மதத்தினராக இருந்தாலும், அல்லது இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் ஒரு மரண சரீரத்தில், பாவ சரீரத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ஆகையினால் மாம்சத்தில் நமக்கு விருத்த சேதனம் இல்லை அப்படின்று பவுலடிகளார் சொல்லும் பொழுது, மாம்சத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கடினமான ஒன்றாக தான் இருக்கிறது. மாம்சத்திலே அநேக முறை நாம் தவறி பாவம் இழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். இதனால் நம்முடைய ஆவி மரித்து கிடக்கிறது. அதை உயிர்ப்பிக்க முடியாமல் அநேக மக்கள் இன்னும் தொடர்ந்து தங்கள் பாவங்களிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பு மரித்தவர்கள் அனைவரும் பாதாளத்தில்தான் இருந்தார்கள். காரணம், மரித்த எல்லா ஆத்துமாக்களும் பாதாளத்தில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முற்பிதாக்கள், அதை தொடர்ந்து மரித்த அநேக விருத்த சேதனம் செய்தவர்கள், யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் மக்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக அவர்கள் மரித்து பாதாளத்திலே தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பாதாளத்தில் 2 விதமான தன்மை இருந்தது. ஒன்று கீழ் பாதாளம், மேல் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 2 நிலைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகுதான் அந்த ஆத்துமாக்கள் அவர்கள் பரதேசுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. மனிதர்களின் ஆவியும் மரித்தது. விழுந்து போன தூதர்களின் ஆவியும் மரித்து பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருந்தது. பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள்
மரண இருளின் தேசத்தில்தான் நாம் வாழ்கின்றோம். பூமியிலே பார்ப்பீர்களானால் மரித்து போன ஆவியுடைய மனிதர்களும் அல்லது மரித்து போன ஆவியுடைய தூதர்களாகிய அவர்களுடைய ஆவியும் சங்கமிக்கிற ஒரு இடத்துல தான் நாம் வாழ்கிறோம். அந்த இடம்தான் பூமி. இந்த பூமி ஆண்டவர் சொல்லும்போது மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினால்தான் இந்த பூமியிலே நிறைய பிரச்சனைகள், மனுஷனுக்கு விதவிதமான பாவங்கள், விதவிதமான மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக மாறி மனிதர்கள் அதிலே சிக்குண்டு விடுதலை பெற முடியாமல் இன்றைக்கு அவர்களுடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது. மரித்த நிலை என்று சொன்னால் மனுஷனுடைய ஆவியை இன்னொரு மரித்து போன ஆவி ஆட்கொண்டு அவர்களை மரண நிலையிலேயே நிலை கொண்டு இருப்பது தான் மரித்த நிலை என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எதற்காக என்றால், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அந்த சிலுவையிலே அவர் ஜெயம் எடுக்கிறார். அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தை கொடூரமாக கொலை செய்தார்கள். இரத்தம் சிந்தும் அளவிற்கு, முழு சரீரத்தில் இருக்கிற இரத்தமும் வெளியே கொட்டும் அளவிற்கு அவருடைய சிலுவை மரணம் இருந்தது. அவை எல்லாவற்றையும் அவர் சகித்து அவர் ஜெயித்தார். அப்படியானால் அவர் பாவத்தை ஜெயித்தார். மனுஷன் மூலமாகவும் சாத்தான் மூலமாகவும் எய்யப்பட்ட ஒவ்வொரு பாவ கிரியைகளையும் சிலுவையிலே அவர் ஜெயித்து வெற்றி சிறந்தார். ஆகையினால்தான் அந்த சிலுவையின் தியானம் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் சிலுவையிலே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை சிலுவையின் அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நாம் நன்றாய் அறிந்து கொண்டால் நிச்சயம் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை நிச்சயம் நாம் ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இயேசு மாதிரியாக சிலுவையிலே தம்மை அர்ப்பணித்து மரணத்தை ஜெயித்தார். அந்த சிலுவையை நீங்கள் உற்று நோக்கும்போது அல்லது ஆராய்ந்து அறியும்போது, அந்த சிலுவையின் ரகசியத்தை நீங்கள் ஆராய்ந்து அறியும்போது நீங்களும் பரிசுத்தமாக வாழலாம். ஒரு மனிதன் உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து மரிக்காவிட்டால் அவன் நித்திய நரகத்திற்கு போய்விடுவான் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் பாரமாகவும் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் இருக்கிறது. இன்றைக்கும் பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குவதற்காக உலகத்திலே பரிசுத்தமான திருச்சபைகளை ஏற்படுத்தி ஆவியானவரை உலகத்திலே கொடுத்து அந்த திருச்சபைகள் மூலமாக அநேக பரிசுத்தவான்களை உருவாக்கி இன்றைக்கு பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு போதிக்கப்பட்டு அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைந்து ஒப்புரவாக்கப்பட்டு அவர்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்ந்து மரித்து நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர்களுக்கு சிலுவை அவர்களுக்கு இன்றும் போதித்து கொண்டுதான் இருக்கின்றது. உலகத்தில் மரணத்தின் சாயலை எல்லா தரப்பிலும் நாம் பார்க்கின்றோம். நாம் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்தோம். மரித்து போன ஆவிகளை ஆராதித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மரணத்துக்கு உட்பட்ட ஆவிகளின் கிரியைகளை நடப்பித்து நாமும் ஆவியின் மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2 அதிகாரம் 2 கூறுகிறது. வாசிக்கலாமா? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் என்று சொன்னால் வேத வசனத்திற்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத மக்களைப் போல நாமும் எல்லோரும் கீழ்ப்படியாமலே நாம் நடந்து கொண்ட போது அந்த மரித்து போன ஆவிகளுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டோம் என்று வேதாகமும் தெளிவாக இங்கே கூறுகிறது. அப்படியானால் நாம்
ஆவியிலே மரித்திருந்தோம். ஆவியிலே மரித்திருந்த மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அந்த மரித்து போன எல்லா மனுஷனுடைய ஆவிகளுக்கும் ஜீவன் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான அவருடைய சிலுவை மரணம், பாவமில்லாத அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், குற்றமில்லாத அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். பிலாத்து இவரிடத்தில் எந்த குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான அந்த தேவனை சிலுவையில் ஏன் அறைந்து கொன்றார்கள்? நம்முடைய பாவங்கள் யாவும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அந்த பாவங்களை எல்லாம் அந்த பரிசுத்தமான தெய்வம் ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். அவர் மரணத்தை சந்தித்து, அவருடைய சரீரம் மரணத்தை சந்தித்த போதும் அடக்கம் செய்யப்பட்ட போதும் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஆகையினால் சிலுவை இன்றைக்கு மரித்து போன மனிதர்களாகிய நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்கள் ஜீவன் பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கண்டிப்பாய் பரிசுத்தமாக வாழ வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. அவன் நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன் உலகத்திற்கு வந்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சிலுவை மரணம் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது, பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அவன் வாழ்க்கையிலே பாவங்களை அகற்றி தூய்மைப்படுத்தி அவனை தூய வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தபோது அவன் ஆவி மரித்து போனது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். அந்த மனிதன் மூலமாக வந்த மனுக்குலம் அவனை தொடர்ந்து பாவம் செய்து அனைத்து மனிதர்களும் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லாருக்குள்ளும் மரணம் வந்தது. அப்படியானால் ஒரு மனுஷன் மறுபடியும் அவன் ஜீவன் பெற வேண்டும். மரித்த நிலையில் நாம் இருக்கிறோம், மரண சரீரத்தில் இருக்கிறோம். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலம் பாவத்திற்கான பாவ நிவாரண பலியை, பாவ நிவர்த்தியை அவர் செலுத்தி நமக்காக பலியாகி உயிரோடு எழுந்து தமது ஆவியை உலகத்திலே கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவன் உயிர் அடைகிறானோ அவன் ஜீவன் உள்ளவனாய் உலகத்தில் வாழ்கிறான். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அந்த மரணத்தின் மூலம் தேவன் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த ஜீவனை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளலாம். இன்றும் இந்த சுவிசேஷமானது உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆகையினால் பூமியில் பிறக்கின்ற நாம் யாவரும் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கின்றோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. மட்டுமல்ல, ஆனால் நாம் பாவத்தோடு மரிக்கக்கூடாது. பாவத்தோடு பிறக்கலாம், ஆனால் பாவத்தோடு மரிக்கக்கூடாது. அதற்கு தான் சிலுவை உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. சிலுவை மரணத்தின் தன்மைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நன்றாக தியானிக்கும் பொழுது அதிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையின் மரணம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி தேவனோடு ஒப்பரவாக்கி உங்களை
பரிசுத்தராகவும் நீதிமான்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தம்மைத்தாமே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. இன்றைக்கும் இந்த ஜீவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்களா? புதிய ஜீவனை தரும் சிலுவை. எப்படி இந்த புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பாருங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அதாவது இந்த புதிய ஜீவன், நாம் மரித்து கிடந்தோம், நமக்கு மறுபடியும் ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அது நம்மளுடைய நீதியோ அல்லது நாம் செய்கிற தர்மமோ நாம் செய்கிற நல்ல காரியங்களோ அல்லது நாம் செய்கிற எந்த விதமான சடங்காச்சாரங்களோ அல்லது வேறு எந்த பிரயாசங்களோ அதனால் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை, மறுபடியும் புதிய ஜீவனை கடவுள் கொடுக்க முடியாதுங்க. நாம் எல்லாரும் பாவம் செய்து அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்தோம். பரிசுத்தமான தேவன் தம்முடைய பரிசுத்தமான ஜீவனை மறுபடியும் நமக்காக கொடுத்ததுனால நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அனைவருக்கும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும், அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ரொம்ப இரக்கம், ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால தான் மனுஷனுக்கு மறுபடியும் அந்த ஜீவனை அவர் கொடுத்தார். அதனால் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த இரக்கத்திற்கு நாம் தகுதியாகவும் மாற வேண்டும் என்பது மிகுந்த உண்மையான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, கவனிங்க, மிகுந்த அன்பினாலே, அநாதி சிநேகம். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த போது எவ்வளவு அன்பு நிறைந்தவராய் நம்மை சிருஷ்டித்து இந்த உலகத்தை யாவையும் அனுபவிக்க, நன்மைகளை அனுபவிக்க நம்மை சிருஷ்டித்தாரோ அதே அன்பை மறுபடியும் சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த போதும் அந்த அன்பை அவர் நம்மேல் வைத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையினால் மிகுந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்திருக்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மா கர்த்தரை விட்டு பிரிந்து சாத்தானோடு இணைந்து கொண்டது. நித்திய ஜீவனாகிய அவரை விட்டு பிரிந்து போவதே மரணம். தேவன் நம்மை சிருஷ்டித்த போது வைத்த அந்த அநாதி அன்பின்படியே சிநேகித்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி அவருடைய ஜீவனை அல்லது தம்முடைய உதிரத்தை, இரத்தத்தை கொடுக்க தகுதியற்றவர்களாகிய நமக்கு விலைக்கிரயமாக கொடுத்து நித்திய மரணத்தினின்று நம்மை விடுதலையாக்கி உள்ளார். இயேசு சிலுவையிலே நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றும் இந்த சுவிசேஷமானது, நற்செய்தியானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், கவனிங்க, முன்னே நீங்கள் உலக வழக்கத்தின்படி நடந்தீர்கள், பாவம் செய்தீர்கள், அக்கிரமம் செய்தோம், நாம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தோம், மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு நாம் வாழ்ந்து வருகிறோம். அந்த மரித்த ஆவிகள் நமக்குள்ளே சங்கரித்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய ஆவியும் மரித்து இருக்கிறது. நாம் கர்த்தரை விட்டு பிரிந்து தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலர் வாழ்கிறார்கள், சிலர் கர்த்தரையோடு கூட இணைந்து இருக்கிறார்கள். இந்த காலங்களில்
அப்போ வேதம் என்ன சொல்கிறது? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் சேரக்கூடிய தகுதி எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை கொடுத்ததுனால. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். ஒரு பரிசுத்தமான இரத்தம் மட்டும்தான் ஒரு புதிய ஜீவனை கொடுக்க முடியும். மரித்து போன ஒரு இரத்தத்தினால ஒரு மனுஷனுக்கு மரணம் தான் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தம், அந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்கு புதிய ஜீவனை கண்டிப்பாய் கொடுக்க முடியும். நாம் அந்த புதிய ஜீவனோடு தான் நாம் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும், அல்லது மோட்சத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு மனிதன் மரணத்தை அதாவது பாவத்தோடு மரிப்பானால் அவன் நித்திய அழிவை தான் சந்திக்க முடியும், பாதாளத்துக்கு செல்ல முடியும். ஆனால் அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எப்படி? சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே நம்மை பாவத்தின் அக்கிரமத்தின் அந்த மரணத்தினின்று விடுதலையாக்கி அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும் ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அதை பெற்றிருக்கலாம், அல்லது பெறாமல் அநேகர் இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த நற்செய்தியானது உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு புதிய ஜீவனை கொடுப்பதனுடைய மிகுந்த ஒரு இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தயவுள்ள அவருடைய சித்தமா, தயவுள்ள அவருடைய நோக்கம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி தயவுள்ள தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார் என்று எபேசியர் 1:6 நமக்கு கூறுகிறது. வாசிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, கவனிங்க பிரியமானவர்களே. சுவிகாரம் அப்படின்னு சொன்னால் தத்து எடுப்பது. ஏதோ ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து தத்து எடுப்பது. அந்த விலைக்கிரயம் கொடுக்கலன்னா அவன் புத்திரராக மாற மாட்டான். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாக தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து விலைக்கிரயமாக நம்மை தத்து எடுத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிற மக்கள் யாவருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுடைய சுவிகார புத்திரர்களாக மாறுகிறோம். ஆமேன். அப்பா பிதாவே என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்ததினாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன். எந்த ஒரு மனிதனும் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், நீர் என்மேல் வைத்த அநாதி சிநேகத்தால் எனக்காக உமது ஜீவனை கொடுத்து சுவிகார புத்திரனாக என்னை விலை கொடுத்து வாங்கி உள்ளீர், என் பாவங்களை மன்னித்து உமது பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு உமது ஜீவனோடு என்னை இணைத்து கொள்ளும் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்றும் தம் ஜீவனை கொடுக்கிறார். இப்பொழுது இந்த புதிய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில், முன்னே அந்நியராக இருந்திருப்பீங்க, ஆண்டவரை தெரியாமல் வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த பாதைகளிலே நீங்கள் நடந்திருப்பீங்க, பாவ வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, உங்களுடைய துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் தமது புதிய ஜீவனை கொடுத்து எவ்விதமாக மாற்றுகிறார்? இங்கே வாசிக்க கேட்போம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதில சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், துர்க்கிரியைகளினாலே உங்கள் மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயும் இருந்த நீங்கள் பரிசுத்தராகவும், பாருங்க, தேவன் தமது ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறார். சிலுவையிலே கொடுத்த அந்த ஜீவன் மூலம் உங்களை என்ன செய்யறாருன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும், பாருங்க, குற்றம் சாட்டப்படாதவர்களாயும். பிசாசுனால நீங்க குற்றம் சாட்டப்படக்கூடாது. குற்றம் செய்கிற பாவம் செய்கிற மனிதர்களால நீங்க குற்றம் சாட்டப்படக்கூடாது. யாராலும் குற்றம் சாட்டப்படக்கூடாது. அப்போ தூய்மையானவர்களாக, குற்றம் சாட்டப்படாதவர்களா தேவன் உங்களை மாற்றுகிறார். இதுதான் ஜீவன் தருவதற்கான கிரியைகள். அடுத்து, கண்டிக்கப்படாதவர்களாகவும், உங்களை யாரும் கண்டிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாரீங்க. உங்களை கண்டிக்க தகுந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவனுமே கிடையாது. அப்போ கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, தமக்கு முன்பாக நிறுத்த போறார். இயேசு வரும்போது உங்களை எல்லாம் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில், அதற்காகத்தாங்க அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆதாமின் மீறுதலினாலே ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது, மரணம் உண்டானது. இயேசு கிறிஸ்துவினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, அவனுக்கு மரண தீர்ப்பு வந்தது. அவன் ஆவி மரித்து போனது. ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால. எல்லாருக்கும் அந்த தீர்ப்பு வந்தது. அடுத்து, ஒரே நீதியினாலே, பாருங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் உலகத்திற்கு வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் பரிசுத்தத்தை நமக்கு ஜீவனாக கொடுக்கும்படி சிலுவையிலே இந்த பரிசுத்த தேவன், குற்றமில்லாத தேவன், பாவம் செய்யாத தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால, அந்த ஜீவனை கொடுத்ததுனால அந்த தீர்ப்பு என்ன கொடுக்கிறது என்றால், எல்லாருக்கும் நீதியான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த நீதியான தீர்ப்பு என்னவென்றால் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும். ஆமென். ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. என் அருமை தேவ ஜனமே, நீங்கள் குற்றமற்றவராகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் கண்டிக்கப்படாதவராகவும் நீதியுள்ள மக்களாகவும் உங்களை மாற்றும்படிக்கு சிலுவையிலே இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் நித்திய வாழ்வில் நீங்கள் பங்கு பெற முடியும். அப்படி இல்லை என்றால் மரணத்தோடு, ஒரு ஆவிக்குரிய மரணத்தோடு ரட்சிக்கப்படாமல் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஒப்புரவாகி தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்திலே நீங்கள் மரிப்பீர்களானால் கண்டிப்பாய் நித்திய மரணம் என்று ஒன்று இருக்கிறது. உலகத்து மனிதர்கள் சொல்வார்கள் நரகம், அதுதான் நித்திய மரணம். அந்த இடத்திலே நாம் பங்கடைவோம். அந்த இடத்திலிருந்து ஒருவராலும் ஒரு காலமும் எப்பொழுதும் அதிலே யாரையும் விடுதலையாக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்தினின்று உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தமது ஜீவனை தந்திருக்கிறார். இன்றைக்கும் சிலுவை உங்களுக்கு ஜீவனை தருகிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, எங்கள் பரலோக தகப்பனே, எங்களுக்காக இந்த உலகத்திலே அவதரித்து மனிதனாக பிறந்து ஒரு தூய்மையை உலகத்தில் நீர் பிரசங்கித்து ஆண்டவரை பரிசுத்தராய் வாழ்ந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரை நீர் செய்து
பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ்ந்து காட்டி சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த ஜீவனை எங்களுக்காக கொடுத்ததினால் எங்களை உமக்கு முன்பாக பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவராகவும் நீதி உள்ளவராகவும் மாற்றும்படி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் என்பதை இந்த வேத ஆண்டவர் தியானத்தின் மூலம், இந்த யூடியூப் எபிசோட் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிற தியானிக்கிற, இந்த சிலுவையின் தியானத்தை தியானிக்கிற இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற அநேக மக்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, உம்முடைய புதிய ஜீவனை, சிலுவையில் நீர் கொடுத்த ஜீவனை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் நீர் ஆண்டவரே கொடுக்கும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நிச்சயம் நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி: கிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், எண் 25, OMR சாலை, மடம் தெரு, திருப்போரூர், சென்னை 603110, தமிழ்நாடு, தென்னிந்தியா. அலைபேசி எண்கள் 978-991-6675 மற்றும் 978-994-5463. எங்கள் மின்னஞ்சல் முகவரி kjmyovan@gmail.com. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி எண்ணிற்கு அனுப்பி உதவலாம். Our address: King Jesus Ministries, number 25, OMR, Madam Street, Tiruporur, Chennai 603110, Tamil Nadu, South India. Our mobile number 97-899-16675, 97-899-45463. Our email address: kjmyovan@gmail.com. If you would like to support this ministry with your generous offering, you can help by sending to the following bank account: